ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுகள், வாழ்த்துகள். அண்ட் முக்கியமா ஐசிகிரேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாலே அது படம் வெற்றி பெறும். கண்டிப்பா இந்த படமும் வெற்றி பெறும். அதுக்கான வாழ்த்துக்கள். அதுதான் அந்த சொல்லிட்டேனே, லவ் மட்டும் கொஞ்சம் செட் ஆகல. மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமா ஒரு குறிப்பிட்ட சீன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கத்தி எடுத்துட்டு ஹே வாடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார்ல. ஸோ அந்த சீன்ல ஆடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த சீனு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. நல்லா கான்ட்ராக்ட் கில்லர் தான். சாரி ப்ரோ. ஆமா ப்ரோ, கான்ட்ராக்ட் கில்லர் தான். ஒரு ஸ்டோரியே புதுசான ஸ்டோரிலாம் கிடையாது, பழைய ஸ்டோரி தான். அப்படியே அரைச்சமாவே அரைச்சிருக்காங்க ப்ரோ, அவ்வளோதான். படம் பார்த்த திருப்தி இருக்கா? இருக்கு ப்ரோ. ஆனால் லைட்டா ஃபீல் மட்டும் இல்லை. முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரு ஃபீல் இருக்குல்ல, லவ். சரி, லவ் கேண்டி மனுஷன் என்ன வேணா பண்ணுவாப்லான்னு. இது வேற யாராவது மணிகண்டன் நடிச்சிருந்தா கூட இன்னும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மணிகண்டன் நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஜிவிஎம் பண்ணும்போது அந்த ஹீரோயின்ஸ் ஆமா டச் ஆவாங்க. இந்த படத்துல ஹீரோயினே ஃபுல்லாவே டிராவல் பண்ண வச்சிருக்காங்க. அதுமே நல்ல ஒரு வாழ்த்துக்கள். நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. உண்மையிலேயே புது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. நல்லா பண்ணிருக்காங்க. ஐயோ அருமையா இருக்கு. அடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த அனிருத்தா கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா பண்ணிருக்காப்ல. கரெக்டா கண்டிப்பா கனெக்ட் ஆகும். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். டீமுக்கு இந்த அன்பு ரியாத்தின் வாழ்த்துக்கள். 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். நன்றி. பார்க்கலாம். ஒன் டைம் ஆச்சு பிள்ளான படம். கேவலமாக இருக்குது படம். ஸ்டண்ட்டும் பேஸ் பண்ணி தான் போகுது. அது வேறு ஏதோ டைம் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுலேயே சுற்ற விட்டு ஒன்றும் இல்லை. தாம்பரம் கூட வேணாம், சென்னை டு ஏர்போர்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு லோக்கல் சண்டை மாதிரியும் அந்த பொண்ணை அமெரிக்காவில் சேர்க்கணும். அதுக்காக அமெரிக்காவிலேருந்தும் வராங்க, சென்னையிலேருந்து குப்பத்துலேருந்தும் வராங்க. இவங்களை எல்லாரையும் அச்சு காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற்றினாரான்றது கதை. இந்த ஒன்லைன் கதை எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த பையன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறான். ஒன் டைம் அந்த பையனுக்காக பார்க்கலாம். பழைய கதையில் டேரக்டர்னா கௌதம் வாசுதேவன் மேனன் கிடையாது, மியூசிக் டைரக்டரும் ஸ்டண்ட் டைரக்டரும் தான் இந்த படத்துக்கு பக்கபலம். அதே மாதிரி நடிகர் முகத்தில் வெறும் ஆக்ஷன் மட்டும் அருமையாக வந்தது, மற்ற எதுவுமே வரல. அது பக்கத்தில் அந்த பொண்ணு படுக்குது, எல்லாமே பண்ணுது. பட்டு எல்லாமே ஒரு இந்த மாத்திரை வீரியமான மாத்திரை போட்டு முறுக்கலாக இருக்கிற மாதிரியா இருக்குது. கண்டி அது நல்லா இருந்தது. ஸ்லோவாக போச்சு. ஸ்டோரி நல்லா இருந்தது. படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. ஆமாம் ப்ரோ, அவர் படம்லாம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் இது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்தது அவர் ஸ்டோரியில். அவ்வளோ ரொம்பலாம் இல்லை, ஓரளவு இதுவாக ஸ்டோரி நல்லா இருந்தது. ஆனால் சாங்ஸ் நல்லா இருந்தது. அதெல்லாம் அது நல்லா இருக்கும். ஒரு வாட்டி பார்ப்பாங்க. இல்லை ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. படத்துக்கு அவர் ஆக்ஷன் தான் அவரோட ரோல், அசசின் ரோல் பண்ணுறாப்புல. ஸோ அது அவ்வளோதான் பண்ண முடியும். அவர் அந்த ஒரு டைட்டான ஒரு லவ் ஸ்டண்டெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்டன் மாஸ்டர் வந்து பாராட்டி ஆகணும். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. யதார்த்தமாக இருக்குது. ஃபைட்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதெல்லாம் சொல்லவே தெரியல. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வர நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது படம். நாட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ போட்டு பண்ணுற நாட்டு, பட் சின்ன பிள்ளைங்க பண்ணதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃபீல் அவ்வளோவா இல்லை. அதான் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். யூத்துக்கு நல்ல விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. மியூசிக் கலக்கிட்டார், கார்த்திக் பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. மனுஷன் கிருஷ்ணா ரொம்ப நல்ல கேமியா பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா வந்து நம்ம உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கிருஷ்ணா. மெசேஜ்லாம் கிடையாது, சாதாரண ஒரு இதுதான். யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை அவர் படம் தான் கன்ஃபார்ம். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக்கு, அந்த ஷார்ட் கம்போசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் படம். அதனால ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். ஓரளவு பிடிக்கும், யூத்துக்கு நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. சரியாக ஓப்பனிங் இல்லை, பட் இது நல்லாயிருக்கும்.